ஹேர் ஃபாலிங் அப்படிங்கிறது இன்றைக்கி வெரி இம்பார்ட்டண்ட் ட்ரீட்டிங் ஏரியா. பிகாஸ் பேஷண்ட்ஸ் ஹேர் ஃபாலிங்காக அக்யூபங்க்சர் சிகிச்சைக்கு வருது, இல்லை காஸ்மெட்டிக் அக்யூபங்க்சர் சிகிச்சைக்காக வருது அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. கம்பேரிட்டிவ்லி முன்னாடி வந்து பெண்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆண்களுக்கு தான் வந்து இந்த ஹேர் லாஸ் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக அவங்களோட இந்த மேரேஜ் ஏஜ் அந்த 30ஸ்க்குள்ளவே வந்து ஒரு பார்ஷியல் பால்னஸ், ஃப்ரண்டல் பால்னஸ் க்ரியேட் ஆகிற ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. பொதுவாக வந்து ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் மட்டுமே காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பொதுவாக தாத்தாக்கு அப்பாக்கெலாம் பால்னஸ் இருந்துச்சுன்னா சன்னுக்கும் அந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து நாட் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் போது ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், அந்த ப்ராடக்ட்னால எனக்கு ஹேர் ஃபாலிங் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அந்த ஹேர் ஃபாலிங் ரேஷியோவை ட்ரிகர் பண்ணுமே தவிர அண்டர்லைங் ரூட் காஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். அக்யூபங்க்சர் சயின்ஸில் ஹேர் ஃபாலிங் அப்படிங்கிற கண்டிஷனை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அக்யூபங்க்சரிஸ்ட் வில் செக் தி எனர்ஜிஸ் ஆஃப் கிட்னி எனர்ஜினுடைய ஃபங்க்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஹேருக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்ம ஹெட்டில் இருக்கக்கூடிய ஹேர், தட் இஸ் நாட் த பாடி ஹேர், ஒன்லி த ஹெட் ஹேர் இஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள் அண்ட் டேக்கன் கேர் பை த கிட்னிஸ். ஸோ கிட்னிஸோட எனர்ஜி ஃபங்க்ஷனும் வாட்டர் மெட்டபாலிசத்தோட ரெகுலேஷனும் தான் நமக்கு ஹெல்தியான ஒரு ஹேருக்கு காரணமாக இருக்குது. ஸோ அக்யூபங்க்சர் சயின்ஸில் அண்டர்லைங் ரூட் காஸை சார்ட் பண்ணும்போது ஹேர் ஃபாலிங்கில் ஒரு நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் ரெக்கவரி கொண்டு வர முடியும். பெண்களுக்கு பிசிஓஎஸ் மாதிரி, இர்ரெகுலர் மென்சுரேஷன் மாதிரி ஹார்மோனல் ரிலேட்டட் இம்பேலன்சஸ் இருக்கும்போது ஹேர் ஃபாலிங் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் சிம்டமாக இருக்குது. ஸோ ஹேர் ஃபாலிங்கை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா 20% தான் நமக்கு எக்ஸ்டர்னல் கேர் ஹெல்ப் பண்ணுது, 80% நம்மளோட இன்டர்னல் ஹெல்த் தான் ஒர்க் பண்ணுது. அரவுண்ட் 40% ஆஃப் த உமன்ஸ்க்கு இந்த ஹார்மோனல் இர்ரெகுலேஷன்ஸ்னால அவங்களுக்கு ஹேர் தின்னிங் ஏற்படுது. ஆண்களுக்கு அபவுட் 50% வந்து திஸ் இஸ் அபவுட் ஸ்ட்ரெஸ். மாடர்ன் மெடிசனில் ஹேர் ஃபாலிங்கை டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு 4 விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்பர் 1 இஸ் குட் blood supply. Number 2 is adequate nutrition. Number 3, healthy hormone balance. Number 4, healthy scalp. Chronic kidney disease மற்றும் கிட்னியில் இருக்கக்கூடிய early signs கூட ஹேர் ஃபாலிங்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அக்யூபங்க்சர் சயின்ஸில் இன்னும் பெக்யூலரான ஒரு விஷயம் இருக்குது. நம்மளோட ஸ்கேல்பில் எந்த பகுதியில் ஹேர் தின்னன் ஆயிருக்கோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்யூபங்க்சர் மெரிடியன்ஸையும் அடிஷ்னலாக ட்ரீட் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். ஸோ பொதுவாக ஹேர் ஃபாலிங்க்கு அக்யூபங்க்சர் சிகிச்சை தேர்ந்தெடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களோட ஹேர் ஃபாலிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் சிம்டம் தான். அந்த சிம்டம் மட்டும் இல்லாமல் அதனுடைய காஸ் அண்ட் எஃபெக்டை கூட அவங்க அண்டர்லைங் ரூட் காஸோடு சேர்த்து அக்யூபங்க்சரில் ட்ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ டெம்ப்ரவரியாக ஹேர் ஃபாலிங் குறையிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக அந்த ரிசல்ட் மெயின்டைன் ஆகிறதுக்கும் அதை ஹெல்ப் பண்ணுது. சயின்டிஃபிக்காக அக்யூபங்க்சர் மருத்துவம் ஹேர் ஃபாலிங்கில் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1, இம்ப்ரூவிங் லோக்கல் பிளட் ஃப்ளோ. ஸோ ஸ்கேல்பில் எந்த பகுதியில் ஹேர் தின்னாக இருக்கோ அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஹேர் ஃபாலிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், திரும்ப ரீக்ரோத்தை கொண்டு வர முடியும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், ஹெல்பிங் ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஹேர் ஃபாலிங்க்கு ரொம்பவே மேஜரான ஒரு ரீசனாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அக்யூபங்க்சர் சிகிச்சை ரொம்பவே உதவி பண்ணுது. அக்யூபங்க்சர் சிகிச்சை எடுத்துக்கும் போது சப்போர்ட்டிங் ஓவரால் வெல்பீயிங், நாட் ஒன்லி ஃபார் ஹேர் ஃபாலிங், அண்டர்லைங் ரூட் காஸ் ப்ளஸ் ஹோலிஸ்டிக் கேர் கொடுக்கறதுனால ஓவராலாக அந்த பேஷண்ட்டோட வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஒரு இன்டகிரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பிளானில் அக்யூபங்க்சர் சிகிச்சையும் இருக்கும்போது ஹேர் ஃபாலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் பொதுவாக ஹேர் ஃபாலிங்க்கு எக்ஸ்டர்னல் மட்டும் காரணம், ஒரு ஷாம்புவோ இல்லை ஒரு ஹேர் ஆயிலோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சீரம் மட்டுமே ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஸ்டைல் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்சஸ் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஏதாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நரிஷிங் ஃபுட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ ஹேர் ஃபாலிங் தொடர்பான உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம்.
அக்யூபங்க்சர் சயின்ஸில் கிட்னிஸோட எனர்ஜி தான் ஹேர் ஃபாலிங்க்கு வந்து ரொம்பவே டைரக்ட்லி கனெக்டட் அப்படிங்கிறதுனால கிட்னிஸை டோனஃபை பண்ணுறதுக்கான ஒரு மதர் பாயிண்ட் இட் இஸ் கிட்னி 7. இந்த லொக்கேஷனில் நீங்கள் 2 to 3 minutes ஆஃப் செல்ஃப் அக்யூப்ரெஷர் ட்வைஸ் இன் அ டே நீங்கள் 21 டேஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிட்னி எனர்ஜியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபாலிங் ரெடியூஸ் ஆகுறதுல நீங்கள் அந்த சேஞ்சஸை பார்க்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் அக்யூபங்க்சர் டாக்டரை மீட் பண்ணி ஒரு ப்ராப்பர் டயக்னோசிஸ் செய்துக்கலாம்.